யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனையோ பேர் கடந்த வருஷத்தை துவங்கினவர்கள் அந்த வருஷத்தை ஜெயமாக முடிக்க முடியவில்லை. நிறைய பேர்களுக்கு, நிறைய நபர்களுக்கு சரீரத்தில் பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, நிறைய இடங்களில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல், இந்த வருஷத்தை கடக்க முடியாமல் ஏதோ ஒரு இருட்டறையில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி எங்கேயோ தன்னுடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார், நாங்கள் அவரை பாடி துதிப்போம் என்று அவருடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. உங்களை பார்க்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். புதிய வருஷத்தில் துவங்கி ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னோடு கூட சங்கீதம் 20வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிற ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறான், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா. நாங்கள் கொடியேற்றுவோம், அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது புதிய வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர், எல்லா வருஷத்துலையும் நாம் பார்க்குறோம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல், பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், நான் உங்களை பெரிய ஜாதியாக்குவேன், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், கிழக்கிலும் மேற்கிலும் நீ பலங்கொண்டு பெருகுவாய், ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை தான் யூசுவலா நாம் எல்லாரும் என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம், அதுதான் வழக்கமாகவும் இருக்கும். ஆனா இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். கொடியேற்றுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஏற்கனவே பெற்ற ஒரு ஜெயத்தை நாங்கள் அங்கீகரித்து அதை ஆமோதிக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஏற்கனவே நாம் பெற்ற ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறோம், அந்த ஜெயத்தை இந்த வருஷத்தில் நாங்கள் ஆமோதிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம், அதை பிரகடனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சங்கீதமாக தான் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு யுத்தத்துக்கு போகிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு யுத்தத்துக்கு போகும்பொழுது அந்த தேசத்தின் மக்களுக்கு முன்பாக மக்களுடைய வாழ்த்தை பெற்று அவன் யுத்தத்துக்கு போவதை நாம் பார்க்க முடியும். 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாயாக. மக்கள் வாழ்த்துறாங்க, யுத்தத்துக்கு போக போறாரு, யுத்தத்துல நிச்சயமாக ஜெயம் உண்டாக போகிறது, இந்த யுத்தத்துல தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்கள் தாவீதை பார்த்து வாழ்த்தி அனுப்புறாங்க. தாவீதே, எங்களுடைய ராஜாவே, நீ யுத்தத்துக்கு போகிறாய்,
யுத்தத்திலே உனக்கு ஜெயம் உண்டாக போகிறது. உன்னுடைய சர்வாங்க தகன பலியை, உன்னுடைய காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்திருக்கிறார். உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேலா. சேலா அப்படின்னா என்ன? அவங்க சொல்ற அந்த காரியத்தை அப்படியே கண்டினியூ ஆக்கப்படுவதாக, லெட் இட் பி சோ, அப்படியே அது நடத்தப்படுவதாக அப்படின்னு அந்த மக்கள் வாழ்த்துறாங்க. அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? எங்கள் ராஜாவாகிய தாவீதே, நாங்கள் உமக்காக என்ன செய்யறோம்? ஜெயக்கொடியை. அந்த மக்கள் தேவனுக்கு முன்பாக, ராஜா யுத்தத்துக்கு போக முன்பாக, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, யாரை பார்த்து சொல்கிறாங்க? தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்றாங்க. ராஜாவை பார்த்து என்ன சொல்றாங்க? எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இந்த யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாகவே, யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் ஜெயம் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கெல்லாம் விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கெல்லாம் ஒரு சுகம் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிற வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்று பார்க்கும் பொழுது இந்த மக்கள் எதை என்று பார்க்கிறாங்க? இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார்ல, அந்த ரட்சிப்பை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு என்ன செய்கிறோம்? கொடி ஏற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக முதலாவது வசனத்துல தாவீது தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். மூன்றாவது வசனத்துல காணிக்கைகளை செலுத்துகிறான். ஏழாவது வசனத்துல தேவனை துதிக்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவருடைய நம்பிக்கை யார் மேல அப்படிங்கறத காண்பிக்கிறான். சொல்றான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அவருடைய நம்பிக்கை பாருங்க. யுத்தத்துக்கு போகல, மக்கள் வாழ்த்துறாங்க, தேவனிடத்துல ஜெபம் பண்ணியாச்சு, பலிகளை செலுத்தியாச்சு. மக்கள் எப்படி வாழ்த்துறாங்க? ராஜாவே நீங்க யுத்தத்துக்கு போங்க, நிச்சயமாக ஜெயம் நமக்கு தான். நீங்க அங்க ஜெயித்து வருவதற்கு முன்பாகவே எங்க தேசத்திலே, எங்க வீடுகளிலே ஜெய கொடியை நாங்கள் ஏற்ற போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாம ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறோம். இன்னொரு இங்க இந்த யுத்தம் முடியல. யுத்தத்துக்கு இப்போ போக போறாரு. இன்னும் யுத்தம் என்ன செய்யல, நடக்கல. மக்கள் வாழ்த்துகிறாங்க, யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாரு, யுத்தத்துக்கு போகிறாரு. ஆனா யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாகவே இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே ஜெய கொடியை நாங்கள் ஏற்ற போகிறோம். அல்லேலூயா. ஜெய கொடியை நாங்கள் ஏற்ற போகிறோம். இது ஒரு வழக்கமான ஒரு சம்பவம் கிடையாது. எப்பவுமே யுத்தத்தை செய்து முடிச்ச பிற்பாடு தான் என்ன செய்வாங்க? கொடியை கொண்டு போய் அங்க ஏற்றுவாங்க. அப்படி என்ன செய்வாங்க? கொடியை கொண்டு போய் ஏற்றுவாங்க. ஆனா இங்க இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாகவே வாழ்த்தி, அந்த ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், நாங்கள் ஜெயக்கொடி என்ன செய்ய போறோம்? ஏற்றுகிறோம் என்று அவரை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். சரி, இந்த ஜெயக்கொடி அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ் ரைசிங் த பேனர்? கொடி ஏற்றுவோம் அப்படின்னா என்ன? கொடி ஏற்றுவது என்று சொல்லும்போது உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாமே. 2 தேசங்களுக்கு யுத்தம் நடக்குது. 2 தேசத்துக்கு யுத்தம் நடக்குது. எந்த தேசம் அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதோ, தோல்வி அடைந்த அந்த தேசத்தினுடைய எல்லைக்குள்ள போய் முதல்ல என்ன செய்வாங்க? அவங்க அந்த தேசத்தை ஆக்கிரமித்து, அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொண்டு, அந்த தேசத்தினுடைய கொள்ளை பொருட்களை கொள்ளையிடுவதற்கு முன்பாக முதல்ல என்ன செய்வாங்க? போயிட்டு அந்த தேசத்துல தான் கொடிய
அப்படிதானே யூஸ்வலாக நடக்கும். 1999 வருஷத்தில் நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய அருகாமையில் இருக்க இன்னொரு தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் கார்கில் வார் நடந்துச்சு. அந்த கார்கில் வாரில் வந்து இராணுவம் ஒரு ஆப்ரேஷனை பண்ணாங்க, விமானப்படை ஒரு ஆப்ரேஷனை பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனை பண்ணும்போது என்ன செஞ்சாங்க, இவங்க தரை வழியாக தாக்குதல் பண்ணுவாங்க, விமானப்படை வான்வழியாக தாக்குதல் பண்ணுவாங்க. அதற்கு ஒரு பேர், தரை வழியாக பண்ணதுக்கு ஆப்ரேஷன் விஜய், வான்வழியாக தாக்குதல் பண்ணுறதுக்கு சஃபேத் தர்த்தினோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, நாங்கள் வேலை வானத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம், வானத்திலிருந்து அதை ஆக்கிரமிப்பு செய்து அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவங்க ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்று, கிட்டத்தட்ட அந்த கார்கில் போர் நடந்த இடம் வந்து 18,000 அடியிலிருந்து 20,000 அடிக்கிட்ட சொல்றாங்க. அதை அவர்கள் ஆக்கிரமித்து தங்களுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி 2 வழியா என்ன செய்யறாங்க, அதை தாக்குதல் செய்யறாங்க. ஜூலை மாதம் 1999 வருஷத்துல முதல்ல போய் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு ஆளும் நிற்க முடியாது, அங்க போர் செய்வது ரொம்ப கடினம். ஆனாலும் இராணுவத்தினர் என்ன செய்யறாங்க, அங்க போய் அங்க இருக்கிற எந்த போர் வீரரையும் அவங்க என்ன செய்யல, அடிச்சு துரத்துல. முதல்ல போய் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ட்ரூப் அங்க போய், ஒரு பெரிய ராணுவ பட்டாலியன் அங்க போயிட்டு முதல்ல நம்முடைய தேசத்தினுடைய மூவர்ண கொடி என்ன செய்யறாங்க, நாட்டுறாங்க. கொடியை நாட்டின உடனே அந்த டெரிட்டரி முழுவதும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா அது இன்னொருத்தருடைய கையில இருந்திருக்கலாம். ஆனா கொடியை அங்க ஏற்றின உடனே அங்க சத்ரு ராணுவம் ஒன்றும் செய்யவே முடியாது. அங்க இருக்கிற சகல காரியங்களும், அது ஒரு பெரிய உயர்வான ஒரு மலை, ஐஸ் படர்ந்த ஒரு பெரிய பனிமலை, அந்த மலையை என்ன பண்ணிட்டாங்க, சொந்தமாக்கி கொண்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பெரிய அங்க சரித்திர சம்பவமா அது மாறி இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க, கார்கில் திவஸ், கார்கில் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை ஏற்றிக்கிட்டே இருக்க. அங்க கொடி ஏற்றின பிற்பாடு தான் அங்க இருக்கிற சத்துருவுக்கு அந்த டெரிட்டரியில ஒரு அதிகாரமும் கிடையவே கிடையாது. அங்க இருக்கிற எந்த வல்லமைகளுக்கும் ஒரு அதிகாரமும் கிடையாது. அந்த பகுதியை சொந்தமாக்கி கொண்ட அந்த நபருக்கு தான் அந்த பகுதி சொந்தமானது. அல்லேலூயா. தாவீது இங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த மக்கள் எப்படி வாழ்த்தி அனுப்புறாங்க, ராஜாவே நீங்க யுத்தத்துக்கு போங்க, நீங்க போறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன செய்யறோம், அதை எங்களுடையதாக சொந்தமாக்கி கொண்டு, நாங்க யுத்தத்துக்கு வரலனாலும், நாங்க போர் வீரர்களா இல்லை அப்படின்னாலும், ராஜாவோட ஒரு சேனை வந்தாலும், நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்க அந்த சத்ருவை முறியடித்து அவருடைய வல்லமைகளை முற்றிலுமாக அழித்து, அவருடைய வல்லமைகளை முற்றிலுமாக அழித்து அவனுடைய அந்த பகுதியை எங்களுக்கு சொந்தமாக நாங்க மாற்றிக்கொள்கிறோம் என்று யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக என்ன செய்யறாங்க, we will rise up the banner and declare that we are successful, நாங்க ஜெயித்திருக்கிறோம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்த விரும்புகிறார்கள். அல்லேலூயா. இங்க வந்து நாம பார்க்கிறது ஒரு சாதாரண சரீரபூர்வமான உலக பிரகாரமான ஒரு போருக்கு போவதற்கு முன்பாகவே ஒரு ராஜாவை வழி அனுப்பி ராஜாவுக்கு வாழ்த்து சொல்லி ராஜா ஜெயிக்கும்படியாக அவர்கள் வாழ்த்தி அனுப்புவதை நாம பார்க்க முடிகிறது. எப்போ கொடி ஏத்துறாங்க தெரியுமா, அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று அங்க யுத்தத்தை முடித்து, when the war is over, யுத்தம் முடிந்த பிற்பாடு கொடி ஏற்றின உடனே என்ன அர்த்தம், அங்க கொடி ஏற்றின என்ன அர்த்தம், கொடி ஏற்றின உடனே அங்க யுத்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு அர்த்தம். கொடியை நாட்டிட்ட பிற்பாடு அங்க இருக்கிற சத்ருவா இருந்தாலும் சரி, சத்ருவ ராணுவமா இருந்தாலும் சரி, அங்க அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கொடி ஏற்றின உடனே the war is over, the battle is over அப்படின்னா அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எல்லாமே முடிந்த பிற்பாடு அங்க என்ன செய்யறாங்க, அவங்க கொடியை ஏற்றுகிறார்கள். நான் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை மனதில் வைத்து இங்க நான் இந்த விவரங்களை சொல்லிட்டு இருக்கேன்.
ஆவிக்குரிய அர்த்தத்தை வைத்து விவரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜாவை மக்கள் யுத்தத்திற்கென்று அனுப்பி யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே மக்கள் யுத்தத்தை சந்திக்கல, மக்கள் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தல, ராஜா சென்று என்ன செய்கிறாரு? யுத்தத்தை செய்கிறாரு. யுத்தத்தை செய்வதற்கு முன்பாகவே அவருடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெயத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாம ஜெயத்தை பிரகடனப்படுத்த வேண்டும்? நமக்கென்று ஒரு யுத்தத்தை தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார். இங்க ஒரு மனுஷீக ராஜாவை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே சராசரியாக உங்களை போல என்னை போல உயிர் வாழ்ந்த ஒரு ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய ஜனமோ அவருடைய மக்களோ யாருமே அந்த யுத்தத்தை செய்யவில்லை. ராஜாவை வாழ்த்தி யுத்தத்திற்கு அனுப்புகிறார்கள். ஆனால் நான் காண்பிக்கிற ஒரு ராஜா, நான் சொல்ல போகிற ஒரு ராஜா உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு யுத்தத்தை நமக்காக செய்திருக்கிறார் அப்படின்ட்டு? உங்களுக்காக எனக்காகவும் வான மண்டலங்களிலே ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறார். எல்லா வருஷத்தை போல கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார் என்பதை நாம் ஒரு சாதாரண வருடமாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கென்று எனக்கென்று ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தின அந்த ராஜாவின் கொடியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கென்று ஒரு ஜெயத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? வாழ்நாளில் பாருங்களேன், நிறைய யுத்தங்களை நாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்நாளில் நிறைய யுத்தங்கள். கிறிஸ்துவலா இருக்கிறதுனால நமக்கு யுத்தமே கிடையாது, போராட்டமே கிடையாது, நமக்கு பிரச்சனையே கிடையாது, சூழ்நிலைகள நாம எதிர்மறையா இருக்காது அப்படின்னு ஒரு நாளும் வேதத்தில் எங்கேயுமே நமக்கு சொல்லப்படவே இல்லை. கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நிச்சயமாக உபத்திரவம் உண்டு என்று வேதத்தில் நாம வாசிக்கிறோம். இயேசுவே அதை என்டோர்ஸ் பண்ணிக்கிறாரு. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? know that I am there with you. உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கும் பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது பகுதியை நான் வாசிக்கும் பொழுது இல்ல சங்கீதம் 25 நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இங்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா நீங்களும் நானும் பிசாசினுடைய எல்லா தந்திரங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. அவனுக்கு எந்த அதிகாரமும் இனி நம்முடைய எல்லையிலே கிடையாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பினால் மகிழ்ந்து அப்படின்னு சொன்னா the joy has been stored up for you. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒரு நித்திய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் போதே ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு டீப்பர் அர்த்தம் இருக்கு, ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக காப்பாற்றப்படுவது அல்லது உங்களை வழி நடத்துவது, உங்களுக்கு நல்லது நடப்பது, அதை குறித்து தான் யோசிக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு வரும்பொழுது எல்லாவற்றிலும் நீங்கள் சுகித்திருப்பது, எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்திருப்பது, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவன் இந்த ரட்சிப்பின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஒன்றையும் நீங்கள் தவிர்த்து விடாமல், ஒன்றையும் நீங்கள் மிஸ் பண்ணிராம அதை நிறைவாக வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை சோசோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. சோசோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து
வருது. அந்த சோசோனுடைய ரூட் வேர்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள சமாதானம் இருக்கு, அதுக்குள்ள சுகம் இருக்கு, அதுக்குள்ள நீடிய ஆயுள் இருக்கு, அதுக்குள்ள பெருக்கம் இருக்கு, அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கு, அதுக்குள்ள உங்களுடைய நீடிய ஆயுள் இருக்கு. எல்லாமே பேக்கேஜா இந்த ரட்சிப்புல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய சேவியர், உங்களையும் என்னையும் காப்பாற்றின இந்த ரட்சகர் இந்த ரட்சிப்பை நமக்கு ஒரு பெரிய யுத்தத்திற்கு பிற்பாடு அவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஒரு பெரிய யுத்தத்திற்கு பிற்பாடு அந்த ஜெயத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கு? சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, நீடிய ஆயுள் இருக்கு, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சமாதானம் இருக்கு, பெருக்கம் இருக்கு, குடும்ப நல்வாழ்வு இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம் செழிப்பதற்கு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கான சகலவற்றையும் இந்த ரட்சிப்புக்குள்ள வைத்திருக்கிறதுனாலதான் இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் மகிழ்ந்து களி கூர்வாள் என்று சொல்லிருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம கிறிஸ்துவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த ரட்சிப்புன்னு நம்ம நினைக்கும் போது உடனே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் சபைக்கு போறேன், திருவிருந்து எடுக்கிறேன், காணிக்கை தசம் பாகத்தை கொடுத்துட்றேன், பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்கு, செத்தா பரலோகம் போயிடுவேன். செத்தா ரட்சிப்ப ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள என்ன பண்ணிடுறோம்? அதை சுருக்கி இயேசுவை ஏத்துக்கிட்டேன், சபைக்கு போறேன், எப்பெல்லாம் சபை கதவு திறந்திருக்கோ முதல்ல உள்ள போய் உட்கார்ந்துருவேன், கடைசியால தான் வெளியே வருவேன், எல்லா வேலையும் பார்த்துருவேன், ஐயா எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன், எப்பவுமே ஆல் பிரசன்ட் தான். செத்தா கண்டிப்பா என்ன பண்ணிடுவேன்? பரலோகம் போயிடுவேன். இல்ல இல்ல இல்ல, ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இந்த எல்லா ஆசீர்வாதமும், இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு ஹோல் பேக்கேஜ், ஒரு பெரிய காம்போ பேக் மாதிரி. ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்ல, காம்போ பேக்னு என்னது? ஒரு சிஸ்லர் மாதிரி வாங்குறோம்னு சொன்னால் அதில் 65 இருக்கும், கிரில் இருக்கும், பார்பிக்யூ இருக்கும், எல்லாமே இருக்குமா இருக்காதா? அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? ருசித்து அனுபவித்து சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும்போது திருப்தியாக வெளியே வரோம் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ரட்சிப்பை அனுபவிக்க வேண்டியது அப்படிதான். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பகுதியை அனுபவித்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை அனுபவிக்காமல் விடுவது கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் சகலவற்றை அனுபவித்துட்டு இருக்கான், அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனா நமக்கு இந்த ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நம்முடைய ராஜா ஒரு பெரிய யுத்தத்தை செய்து நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதை ஒவ்வொரு நாளும் பிரகடனப்படுத்துவதுதான் கொடியேற்றுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு கவலை வருதுன்னு வச்சுங்களேன். 2026 ஒரு கவலை வருது, கவலை போன்ற ஒரு சூழ்நிலை வருது, உங்களை கலங்கடிக்கிற, உங்களை பயமுறுத்துகிற, உங்களுடைய எல்லா செயல்களையும் அப்படியே பாழாக்குற ஒரு செயல் நடக்குதுன்னு வச்சுங்களேன். உடனே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த நாளில் கவலை படுவதற்கு பதிலாக, கவலையே நீ என்ன ஒன்றும் செய்யவே முடியாது, வானத்தின் பறவைகளை காட்டிலும் ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நான் விசேஷம் உள்ளவனா இருக்கிறதுனால கவலை என்னை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது, கவலையை நான் லகுவாக மேற்கொள்ளுவேன். கவலை என்னுடைய ஆவியையோ, என் ஆத்மாவையோ, என் சரீரத்தையோ, என் குடும்பத்தையோ, என்னுடைய மனதையோ, என்னுடைய உணர்வுகளையோ ஒரு நாளும் கவலையே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அதை நம்பும் பொழுது, அன்னைக்கு நீங்க அந்த ரட்சிப்பின் கொடியை ஏற்றீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அப்படி செய்யறோமா? நம்ம அப்படி செய்யறதுக்கு பதிலாக, என் கவலை எவ்வளோ பெருசு தெரியுமா, என் கவலை எனக்கு தான், யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்துடக்கூடாது, என் கவலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தட்ஸ் நாட் யோர் கவலை, உங்க கவலை கிடையவே கிடையாது. அது பிசாசு உங்களுக்கென்று ஏற்படுத்தின ஒரு ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேனே, கவலை அப்படிங்கிறது ஒரு தீய உணர்வு. இட் இஸ் a bad feeling. எல்லாம் சொல்லுங்க, தீய உணர்வு. கவலை வந்த உடனே பார்த்துருக்கீங்களா நீங்க? கவலை வந்த உடனே முகமெல்லாம் வாடிரும், கவலை வந்த உடனே பசிக்கவே பசிக்காது,
கவலை வந்த உடனே எந்த வேலையும் செய்ய விடாது. கவலை வந்த உடனே குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா புகைய ஆரம்பிச்சிடும். கவலை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சண்டை வந்துடும். கவலை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சு எரிஞ்சு என்ன பண்ணுவோம், விழுறோமா இல்லையா? நீங்க உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. கவலையே வராத மாதிரி, கவலையே படாத மாதிரி பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. கவலைப்படுவதற்காக நீங்க சிருஷ்டிக்கப்படவே இல்லை. கவலைய நீங்க ஒரு நாளும் சுமக்கவே கூடாது. கவலை வரும்பொழுது அதை காலின் கீழே மிதித்து கல்வாரி சிலுவையில என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்ததுனால கவலையே உனக்கு என் சரீரத்திலேயோ என் குடும்பத்துக்குள்ளேயோ என் வாழ்க்கைக்குள்ளேயோ அதிகாரம் கிடையாது அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா அன்னைக்கு அந்த ரட்சிப்பின் கொடியை ஏத்துறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் சொல்றான், நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே நீர் சொல்லும் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்த அந்த நன்மையை எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோனின் சேனை. அன்னைக்கு ஆண்டவர் எங்களை ரட்சித்தாரு. அல்லேலூயா. அதை இப்போ நினைக்கிறாங்க. எப்போ? தாவீதின் காலத்துல நினைக்கிறாங்க. அன்னைக்கு எங்களை ரட்சித்தாரு, சிவந்த சமுத்திரம் எங்களுக்காக ரெண்டா பிளந்ததே, பார்வோனின் சேனை அப்படியே அந்த சமுத்திரத்துல மூழ்கி மாண்டு போனதை எங்க கண்ணால நாங்க பார்த்தோமே. வனாந்தரத்துல நாங்க பட்டினியா இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மன்னாவையும் காடுகளையும் அனுப்பி நிறைவாக எங்களை போஷித்தாரு. எங்களுக்கு கொடுத்த அந்த இறைச்சி எந்த அளவுக்கு கொடுத்தாருன்னா மூக்கு வழியா இறைச்சி வந்துச்சு. அப்படின்னா வந்துச்சு. என்னாம 13 வாசிக்கிறோம்ல, எப்படி கொடுத்தார் ஆண்டவர்? வனாந்தரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் கிடையாது, ஒரு கறிக்கடை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் எண்ணி பார்க்கறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு செய்த அந்த ரட்சிப்பை அவர்கள் எண்ணி பார்த்து சொல்லுகிறாங்க, தேவன் எங்களுக்கு செய்த அந்த ரட்சிப்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், அதுல எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. அதனால இப்போ ராஜாவாகிய தாவீது அன்னைக்கு நமக்கு உதவி செய்தாரு, அன்னைக்கு நம்ம காப்பாற்றினாரு, அன்னைக்கு நம்ம போஷித்தாரு, ராஜாக்களுக்கு முன்பாக நம்ம உயர்த்தினாரு. இப்ப இந்த யுத்தத்திலையும் ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது 200% நிச்சயம். நாங்க இப்பவே கொடியேத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை எல்லா வருஷமும் ஆண்டவரே ஆசீர்வாதியும், ஆண்டவரே ஆசீர்வாதியும், ஆண்டவரே ஆசீர்வாதியும் அப்படின்னா ரட்சிப்பை இன்னும் அனுபவிக்கலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அப்படி பேசவே மாட்டோம். வேதத்துல வாசிக்கிறோம்ல, லூக்கா 6:45, நல்லவன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை. அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லவர்களா இருக்கும் இங்க? உள்ள என்ன இருக்கு? உள்ள ரட்சிப்பின் விளைவா உண்டாயிருக்கிற அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த ஆசீர்வாதங்கள், தேவன் எனக்காக செய்த அந்த நன்மைகளை குறித்த ரைட் நாலேஜ் அபவுட் காட், தேவனை குறித்த தெளிவான ஒரு பிக்சர் நமக்கு உண்டாயிருக்கணுங்க. எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதத்துல நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமையா இருக்கட்டும், அது வியாதியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதற்கு தேவன் காரணர் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவான பிக்சர் முதல்ல உண்டாயிரணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன பிக்சர் வரணும்? எல்லாத்துக்கும் காரணம் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும் அதை? கர்த்தர் காரணர் கிடையாது. காரணர் யாரு? நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, நீங்க பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு, நீங்க கவலைப்படக்கூடாதெல்லாம் கவலைப்பட்டுட்டு, நீங்க அழக்கூடாதுக்கெல்லாம் அழுது. ஏன்னா பேர் சொல்றதுல மரணமும் ஜீவனும் நாவின்.
மரணத்தையே பேசிட்டு, பிற்போக்காவே பேசிட்டு, பிற்போக்காவே சிந்திச்சுட்டு, பிற்போக்காவே நடந்துட்டு, நீங்க பயப்படுறது இல்லாம 4 பேரையும் பயமுறுத்திட்டு, அதுக்கப்புறம் ஏன் தான் ஆண்டவர் பண்றாரோ தெரியல அப்படின்னா யாரு காரணர்? நாம தான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களிடத்திலிருந்து பிசாசு கொள்ளையிட்டு போன எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவனை கொள்ளை அடைத்து அவனை வெறும் காலியாக்கி உங்களிடத்துல பெற்று தந்திருக்கிறார். அதை குறித்த ஒரு அறிவு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. யுத்தம் ஏற்கனவே நடந்துருச்சுங்க. யுத்தம் ஏற்கனவே திருப்பிக் கொள்வோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15வது வசனம். நமக்கு எதிரடியாக என்ன இருந்துச்சு? இங்க பவுல் ஒரு டீப்பான ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். நியாய பிரமாணத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவே இருக்கிற ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கிறார். நியாய பிரமாணம் எப்பவுமே மனுஷன் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? அவனை குற்றப்படுத்திட்டே இருந்துச்சு. நீ பாவி, நீ இதை செய்யணும், நீ அதை செய்யணும், நீ செஞ்சதுனால தான் இதாச்சு அப்படின்னு நியாயப்பிரமாணம் எப்போதுமே மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எதிரடையாக அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வாசிங்க 2:14 வாசிங்க. எதிரடையாகவும் கையெழுத்தை எங்க குலைக்கப்பட்டுச்சு? இந்த கையெழுத்து சிலுவையிலே குலைக்கப்பட்டுச்சு. ஏன்? ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவருடைய சாயல்லே அவருடைய ரூபத்தில் மனிதனை சிருஷ்டித்தார். அவனை முதலாவது அவனை சிருஷ்டித்த உடனே 28வது வசனம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 1:28 ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் சிருஷ்டித்த உடனே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். The first thing that God did to man is blessing. Hallelujah. பிசாசுக்கு அங்கதான் பிரச்சனை. பிசாசுக்கு அங்கதான் பிரச்சனை. அவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லும் பொழுது what is this blessing? இந்த ஆசீர்வாதம் சொன்னோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய 100 சவரன் நகை, ஒரு பெரிய காரு, ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய தோட்டம். That's not the blessing. அது ஆசீர்வாதம் கிடையாது. இவங்களை பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசீர்வதித்தாருன்னு சொன்னா, இப்ப இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு பொட்டென்சியல். இட் இஸ் எபிலிட்டி, ஒரு ஆற்றல். மனிதர்கள் என்ன செய்யறார்? ஆண்டவர் படைத்த உடனே அவர்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கிறார், ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அல்ல உபாகத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கல ஆண்டவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். பிசாசுக்கு அங்கதான் பிரச்சனை. God has empowered man. மனிதனை அவர் எம்பவர் பண்ணி இருக்கிறார். அவனுக்கு ஆசீர்வதிப்பதற்கான, பெருகுவதற்கான, சமாதானமாக இருக்கும்படியான, ஞானத்தோடு வாழும்படியாக, அவன் தொட்டதெல்லாம் தொழுகும்படியாக ஒரு எம்பவர்மெண்ட் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதுனால பிசாசுக்கு அது பிடிக்கல. பிசாசுக்கு என்ன செய்யல? அது பிடிக்காதனால பிசாசு என்ன செய்யறான்? இவனுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். அவன் பாவத்தில் விழுகிறான். விழுந்த பிற்பாடு மனுவர்க்குமே பாவத்தில் விழுந்து விடுகிறது. அவனை ரட்சிப்பதற்கு ஒருவராலும் முடியவே இல்லை. இப்போ கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தேவனாகிய கர்த்தர் பவுலின் மூலமாக என்ன செய்யறாரு? மனிதன் தன்னை பாவி என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு விமோசனமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது? உங்களுக்காக எனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு ராஜா அனுப்பப்பட்டார். அந்த ராஜா என்ன செய்தார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன செய்யறாரு? அங்க வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். 2:14 வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்த. இப்போ பிசாசு என்ன பண்றான்? நீ பாவி, நீ பாவி, நீ தகுதி இல்லாதவன், நீ ஏழையாதான் இருப்ப, நீ உட்படவே மாட்ட, நீ என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது உன்னால. அப்படிதானே ஆச்சு.
அப்படிதான் அவனுக்கு என்ன ஆச்சு? ஆதாமு போய் நிலத்துல விதைக்கிறாங்க. அவனுக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா அவன் போய் விதைக்கிறான். நல்ல செடி வரணும், பயிர் நல்லதா வரணும். ஆனா அதோட கூட என்ன வருது? முள்ளும் குறுக்கும் சேர்ந்து என்ன பண்ணுது? வருது. அவன் நல்லதை செய்ய விரும்புகிறான், ஆனா அவனால் என்ன செய்ய முடியல? பவுல் சொல்றாருல, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் தீமைய I want to do good but I end up in doing bad. சொல்றானா இல்லையா? நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா எனக்குள்ள ஒரு வல்லமை வேலை செய்யுது. என்ன வல்லமை? அந்த பாவத்தின் வல்லமை வேலை செய்யுது. பாவத்தின் வல்லமை என்ன கொண்டு வருது? சாபத்தை கொண்டு வந்துருச்சு, ஏழ்மையை கொண்டு வந்துருச்சு, தரித்திரத்தை கொண்டு வந்துருச்சு, வியாதியை கொண்டு வந்துருச்சு, மரணத்தை கொண்டு வந்துருச்சு. இவன் நல்லா வாழ விரும்புறான், ஆனால் ஒரு பெரிய சக்தி மனிதனை என்ன பண்ணிட்டு இருக்குது? அவனை வாழ விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு, அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. பிசாசு இவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உன்னால மேல வரவே முடியாது. நீ எவ்வளவு உழைச்சாலும் உன்னால ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. நீ எவ்வளவு சபைக்கு போனாலும் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உனக்கு விடுதலையே. இது யாரோட வேலை? பிசாசோட வேலை. அல்லேலூயா. அதனாலதான் அந்த குற்றப்படுத்துகிற ஒரு சிக்னேச்சர், குற்றப்படுத்துகிற ஒரு சிக்னேச்சர் 14 வருஷம் அதான் வாசிக்கிறோம். He has blotted out the கையெழுத்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில்? உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. இல்ல, நீங்க குற்றப்படுத்தப்படுவர்கள் கிடையாது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நீங்கள் சாபத்தில் இருக்க வேண்டியவர்கள் கிடையாது, நீங்கள் அந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டியவர்கள் கிடையாது, உங்களுடைய தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவத்தில் இருக்க வேண்டியவர்கள் கிடையாது, உங்களுடைய பாவம் நீக்கப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சத்தியத்தை அப்படியே பிசாசு என்ன பண்ணிடுறான்? மறைச்சு வச்சிடறான். ரட்சிப்புன்னு சொல்லும் போது, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போட்டேன், சபைக்கு போறேன், பரலோகத்துக்கு எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, ரட்சிப்பு ஆண்ட இருக்கு, நான் பரலோகத்துக்கு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். நான் மறிச்சேன்னா பெட்டியில் வைப்பாங்க, கரெக்டாக பாஸ்டர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாரு, இங்கே கண்ணை மூடனோடனே அங்கே நான் போயிடுவேன். இல்லை, அதனால யாருக்கு பிரயோஜனம்? யாருக்காவது பிரயோஜனமா? அல்லேலூயா. உங்களை பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தும்படியான எம்பவர்மெண்ட்டை கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுக்கு எதிரடையாக இருந்த அந்த வல்லமையை, அந்த கையெழுத்தை அப்படியே குலைத்து போட்டு அது நடுவில் இராதபடிக்கு எங்க அடிச்சு, எங்க கையெழுத்து குலைக்கப்பட்டிருக்கிறது? கல்வாரி சிலுவையில அந்த ராஜா ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜா ஒரு யுத்தத்தை செய்து, எத்தனை பேர் சொல்றீங்க ராஜா எனக்காக ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறாரு? அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்துக்கு போகலங்க, அந்த தாவீது ராஜா தான் யுத்தத்துக்கு போனாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவையில் அறைய வேண்டியவங்க, நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க, நீங்களும் நானும் சாபத்தில் இருக்க வேண்டியவங்க, நீங்களும் நானும் பாவத்தில் மரிக்க வேண்டியவங்க. அந்த யுத்தத்தை, ஒரு தெய்வீக யுத்தத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் செய்ததன் விளைவாக உங்களுக்கு எதிரடையாக இருந்த, உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருந்த, உங்களை பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த, உங்களை ஏழைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த, உங்களை தரித்திரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கையெழுத்தை கல்வாரி சிலுவையில குலைத்து போட்டதனால இனி நீங்க அதை பத்தி பேசவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. குலைத்து போட்டது மாத்திரம் கிடையாது, அவனை இத்தனை நாள் கெடுத்தவனை என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவனை வெளியரங்க கோலமாக்கி, 15வது வசனம் வாசிங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாம் சொல்லுங்க, உரிந்து கொண்டு. அல்லேலூயா. போதும், துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. நம்மளை எதெல்லாம் உரிக்குது? இப்போ கவலை உரிக்குது, உரிக்குதா இல்லையா? நம்ம கஷ்டம் அப்படியே நம்மளை மெல்ட் பண்ணிடுது, அப்படியே என்ன செய்யுது? அப்படியே காலி பண்ணிடுது. இன்னைக்கு அல்சர் வரவங்க நிறைய பேரை கேட்டீங்கன்னா, அவன் கவலைப்பட்டே அல்சர் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு கவலைப்பட்டு, ஏன் கவலைப்படுறான்? சாப்பாடு சாப்பிட முடியல, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன வந்துடுது? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும்
அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க பப்ளிக் ஷோ ஆக்கிட்டார் அவனை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க பப்ளிக் ஷோ ஆக்கிட்டார் அவனை? ஹிந்தியில வாசித்தீங்கன்னு சொன்னா, ஹிந்தியில ஒரு வேதாகமத்துல அவனை எப்படி ஆக்கிருக்குன்னு சொன்னா, அவனை நிர்வாண கோலமாக்கி, நம்ம பாஷையில சொல்லணும்னு சொன்னா அவனுக்கு இங்க ஒரு பொட்டு வச்சு, இங்க ஒரு பொட்டு வச்சு, இங்க ஒரு பொட்டு வச்சு, ஏன்னா அவன் மக்களை அப்படி ஏமாத்தி வச்சிருந்தான். அவங்க பெற்ற ஜெயத்தை குறித்த ஒரு அறிவும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு இந்த சத்தியங்கள் அப்படியே மறைத்து வைத்து மக்களை அப்படியே தாழ்மட்டத்திலே வச்சிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அந்த மக்கள் பாடினாங்கல்ல, ராஜாவே நீங்க யுத்தத்துக்கு போங்க, நாங்க இங்க ஜெயக்கொடியை ஏற்றோன்ட்டு. இன்னைக்கு நீங்க யுத்தத்துக்கு யாரையும் அனுப்ப தேவை கிடையாது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அவர் யுத்தத்தை செய்து முடித்திருக்கிறாரு. அவர் செய்து முடித்த அந்த யுத்தத்திற்கு நீங்க 2026 வருஷத்துல ஜெயக்கொடியை ஏற்றினாலே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பண கஷ்டம் வரும்போது என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு நாளும் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன். அப்படி சொல்லி பாருங்க, ஜெயக்கொடியை ஏத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிற பணம் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்கன்னா சிலுவையின் செயலை அவமாக்குறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் அதுக்கு? அல்லேலூயா. நீங்க சொல்லணும், இந்த பணம் ரொம்ப கம்மியான பணமா இருக்கலாம், ஆனா சம்பளத்தை வாங்கின உடனே கரத்தை இதன் மேல வைத்து கர்த்தருடைய கரம் இதை ஆசீர்வதிப்பதாக, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாரு, நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவேன், கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் என்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாரு, நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், வாளாயிராமல் தலையாக இருப்பேன், என் களஞ்சியங்கள்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கும், ஒரு நாளும் குறைவு என்பது எனக்கு ஏற்படவே ஏற்படாது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று நீங்க சொல்லும் பொழுது சிலுவையை உயர்த்துறீங்க. சிலுவையில ஏற்பட்ட அந்த ஜெயத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஜெயத்தை கொண்டாட வேண்டும்? ஜெய கொடி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இவன் பிசாசுங்க, பிசாசு திருடன் பைபிள் சொல்லுது. பிசாசு என்ன சொல்லுது? திருடன். யோவான் 10:10 வாசிக்கிறோம்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க பிசாசு திருடன்? அல்லேலூயா. பிசாசை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும், பிசாசே நீ திருடன், பிசாசே நீ திருடன், என் சமாதானத்தை திருட வந்த திருடன். அல்லேலூயா. அப்படி சொல்ல சொல்ல நீங்க தினந்தோறும் கொடியேற்றீங்க. அல்லேலூயா. தினந்தோறும் என்ன செய்யறீங்க? கொடியேற்றீங்க. ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 6:31 நினைக்கிறேன். திருடன் பிடிப்பட்டால் என்ன நடக்கணும்? திருடன் பிடிப்பட்டால் வாசிங்க 6:31. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் எத்தனை மடங்கு? அவன் கண்டுபிடிக்கப்பட்டா என்ன செய்யணும்? அவன் சிலுவையிலே கண்டுபிடிக்கப்பட்டான். அதனால்தான் அவன் எப்படி வரான்னு சொன்னா, எவனை விழுங்கலாமோ என்று அப்படியே சிங்கம் போலதான். சிங்கம் கிடையாது, நம்ம அவனை சிங்கம் ஆக்கிட்டோம். நாம் என்ன ஆக்கிட்டோம்? அவனை சிங்கம் ஆக்கிட்டான். அவன் அப்படியே பயந்து ஒளிஞ்சி ஓரமா ஒதுங்கி, இவங்க கண்ணில் பற்றாம அவங்க கண்ணில் பற்றாம. ஏன்னா ஆதியிலிருந்து அவன் தந்திரம் அப்படிதான். ஆதியிலிருந்து அவனுடைய தந்திரம் அப்படிதான். அவன் வெளியரங்கமா எதுவும் செய்யறவன் கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட இருந்து பேக் கேட்ல இருந்து திருடிட்டு போயிட்டான். பேக் கேட் வழியா திருடிட்டு போயிட்டான். ஆனா அவனை வெளியரங்க கோலமாக்கியாச்சு. அல்லேலூயா. எல்லாம் கையை ஊத்தி சொல்லுங்க, வெளியரங்க கோலமாக்கியாச்சு. அவன் தோற்று போனவன், அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, அவனுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. அவன் ஆல்ரெடி தரித்திரத்துல தரித்திரமா இருக்கிறவன். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே தரித்திரத்துல இருக்கிறவன் உங்ககிட்ட இருந்து என்னத்தை அவன் சொல்ல முடியும்? உங்களை அப்படி பயமுறுத்தி என்ன பண்றான் அவன்? இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயமுறுத்தியே என்ன பண்ணிடுறான்? நம்மள முடமாக்கிடுறான். அல்லேலூயா. இந்த பயம் ரொம்ப மோசமானதுங்க. பயம் என்ன பண்ணுது தெரியுமா? பயம்
கர்த்தர் உதவி செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய கரத்தை கட்டி போட்டு விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Fear cripples God's hand. Fear cripples God's hand. ஆனா faith, ஆனா விசுவாசம் கர்த்தருடைய கரத்தை செயல்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பயத்தின் மத்தியில தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, எனக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு பயத்தின் நடுவே நீங்க பேசி பாருங்க, பிசாசு அந்த எல்லைக்குள்ளே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷத்துல 2026 வருஷத்துல நாங்க ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதத்தை பிரகடனப்படுத்துகிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கும், தோல்வி இருக்கும், கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். ஆனா கவலையின் மத்தியிலே சிலுவையிலே செய்த அந்த உன்னதமான கிரியையை கொடியாக ஏற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சங்கீதம் 25 கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? நீங்க கொடி ஏற்றும் பொழுது என்ன நடக்குது? உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் எப்போ நிறைவேறுது? நீங்க ஒன்ன செய்யணும். நீங்க ஒண்ணு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒண்ணு செய்யணும். கவலைப்படுறதுனால நிறைவேறாது, அழுகிறதுனால நிறைவேறாது, அல்லேலூயா, புலம்புறதுனால ஆகாது. அவர் செய்த அந்த உன்னதமான தெய்வீக பணியை, சிலுவையில் செய்த அந்த தெய்வீக பணியை நீங்க கொடியாக ஏற்றும் பொழுது, எனக்கு அவர் செய்திருக்கிறாரு, நான் இனி ஒரு நாளும் குறைவில் இருக்க மாட்டேன், ஒரு நாளும் தாட்சியில் இருக்க மாட்டேன், ஒரு நாளும் பயத்தில் இருக்க மாட்டேன், ஒரு நாளும் என் சமாதானம் கெடுக்கப்பட முடியாது, ஒரு நாளும் எனக்கு குறைவு ஏற்படாது, ஒரு நாளும் எனக்கு தாழ்ச்சி ஏற்படாது. நான் வளர்வேன், நான் பெருகுவேன். கர்த்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கும் அவைகள் தோன்றினதில்லை. ஆனால் எனக்கோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க கொடியை ஏத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். கொடி ஏத்த 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 அவருடைய பிரசன்ஸுக்கு போயிருது எல்லாம். அவரோட பிரசன்ஸுக்கு போன உடனே அங்க அப்படியே சாங்ஷன் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கொடி ஏற்றுவோம் அப்படின்னு? இந்த கத்தோலிக்க சபையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அவங்க என்ன செய்வாங்க? கொடி ஏற்றுவாங்களா இல்லையா? கொடி ஏற்றுறதே பெரிய ஒரு திருவிழாவா பண்ணுவாங்க. அந்த ஏரியாவே என்ன ஆயிரும்? குதூகலமா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டில் கொடி ஏற்றும் போது என் வீடே குதூகலமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடி ஏற்ற விரும்புறீங்க? எல்லாம் எந்திரிப்போம்மா, எழுந்து நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பேசின வார்த்தைகளை கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜெயத்துக்காக நன்றி என்று சொல்லலாமா? ஆண்டவரே சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெயத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தலை நிமிர வாழ வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லாம ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் எங்க சூழ்நிலையில நாங்க பார்க்க மாட்டோம், எங்க கஷ்டங்களை நாங்க பார்க்க மாட்டோம், எங்க கவலைகளை நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த 2026 வருஷத்துல எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் நீர் எங்களுக்காக செய்த அந்த உன்னதமான காரியங்களை நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் அவைகளை நாங்கள் கொடிகளாக ஏற்றுகிறோம் கர்த்தாவே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கவலை எங்க வாழ்க்கையில அதிகாரமே கிடையாது, பயமே எங்க வாழ்க்கையில அதிகாரமே கிடையாது, பண கஷ்டமே எங்க வாழ்க்கையில அதிகாரமே கிடையாது, பற்றாக்குறை எங்க வாழ்க்கையில அதிகாரமே கிடையாது, சண்டைகளே எங்க வாழ்க்கையில அதிகாரமே கிடையாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த அந்த ஜெயத்தை கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி, ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க அந்நிய பாஷையில பேசி ராபா ஷாகா ஹல்லேலூயா, hallelujah. Oh, we thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Oh, we thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah.
Oh, we thank you, Father. Hallelujah. நன்றி இயேசு. அந்நிய பாஷையில பேசுங்க. கொஞ்ச நாள் அந்நிய பாஷையில பேசுவோம் ஆண்டவர்ட்ட. Hallelujah. ரபபா ஷகதலரியந்தரல ரபா ரிபானதியந்தரல ரபா ஷெகெதரியந்தரபா. கொடியேற்றுங்க. உங்க வாழ்க்கையில கொடியேற்றுங்க. இன்னைக்கு முதலாவது நாள் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த சுகத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அன்றைக்கு கர்த்தாவே எப்படி அந்த மக்கள் தேவனுடைய நாமத்தினாலே எப்படி கொடி ஏற்றினார்களோ அதே விதத்திலே கர்த்தாவே இன்றைக்கு நாங்களும் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். நீர் ரட்சித்ததை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கே நாங்கள் ஜெயித்து விட்டோம். ஆமென் ஆமென். ஷகதலரபதியந்தரல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எங்க கொம்பை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். கொம்பை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். கொம்பை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Oh, we thank you Jesus. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமாக சொல்ல ஆண்டவரே பார். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி